بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم إذا نزل بكم مصيبة فليتذكر بي أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்னும் சில தினங்களில் ரபீஉல் அவ்வல் மாதம் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக முஃமின்களுக்கு அல்லாஹ் செய்த மாபெரும் உபகாரமாக நமக்கு கிடைத்த பேரருட்கொடையாக பெரும் வாக்கியமாக அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்தது இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்தாக சமுதாயமாக எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருப்பது யார் செய்த பாக்கியமோ அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பதும் அவர்கள் வழியை சுன்னத்தை பின்பற்றி வாழ்வதும் இந்த உம்மத்தின் மீதான கடமை என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு ஏற்படுவதும் ரசூலினுடைய சுன்னத்தை வாழ்வை பின்பற்றி நடப்பதற்கும் முதலில் அடிப்படையாக அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை நாம் தெரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நம்ம எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கிறோம்ங்கிறது நமக்கு முக்கியமல்ல. என்ன விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம் என்பதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாம் கடந்து செல்லுகிற பொழுதெல்லாம் இந்த உம்மத்திற்கு கிடைத்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், வாழ்ந்த வாழ்க்கையை நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவர்களும் படிக்க வேண்டும். எவ்வளவுதான் படித்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரத்தை வரலாற்றை கண்டிப்பாக படிக்க வேண்டும். நபியினுடைய வாழ்க்கையை படிக்காம குர்ஆனை விளங்க முடியாது. குர்ஆனை ஒரு மனுஷன் விளங்கணும்னு நினைச்சா குர்ஆன் என்பது தியரியல், குர்ஆன் என்பது தத்துவங்களை பேசும், அடிப்படைகளை பேசும். ஆனால் பிராக்டிக்கலாக அந்த விஷயத்தை விளங்கணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை தெரிஞ்சாதான் முடியும், நபியினுடைய சீரத்தை தெரிஞ்சாதான் முடியும், ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிஞ்சாதான் குர்ஆனை விளங்க முடியும். நபி யாரும் விளங்கினாத்தான் நபி மேல மஹப்பத் வரும், நபி யாரும் விளங்கினாத்தான் ரசூலுடைய சுன்னத் மேல பிடிப்பு வரும், இந்த உம்மத்தை பற்றிய ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? இந்த 63 வருஷம் வாழ்ந்தாங்க, நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கிறோம். இந்த ரசூலுடைய வாழ்க்கையை எத்தனையோ நாலேஜை நம்ம வளர்த்துக்கிறோம், எத்தனையோ
இந்த 63 வருஷ வாழ்க்கையை கொஞ்சம் மேலோட்டமாக ஒரு கடல்ல இருந்து லேசா ஒரு துளி எடுத்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ, அதை விடவும் குறைவாக இந்த ஜும்மால நம்முடைய மனக்கல்ல அந்த 63 வருஷ வாழ்க்கையை கொஞ்சம் லேசா ஓட விட்டு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியலன்னா அந்த இடத்தை தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. ஒரு 15-20 நிமிஷம் இந்த நேரம் முடிவதற்குள் ஜும்மாவுக்கான டைமிங் என்னவோ அதற்குள் சொல்லப்படுகிற இந்த செய்தி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை. இதா நஸல பிக்கும் முஸீபத்துன் ஃபல்யததக்கர் பி. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நினைச்சு பாருங்க, என்னை விட பெரிய சோதனைகளை யாரும் சந்திச்சிருக்க முடியாதுன்னு நான் சொல்லதான். வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும், என்னை விட பெரிய கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டீங்க. என் வாழ்க்கையில எல்லாமும் இருக்கிறது, உங்க வாழ்க்கைக்கான எல்லா பாடமும் இருக்கிறது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு தெரியும், பிறக்கிற பொழுதே ஏற்பட்ட முதல் சோதனை அனாதையாக பிறந்தார். முதல் சோதனை என்னங்க? பிறக்கிற குழந்தை தந்தை இல்லாமல் வளர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். அலம் எஜிதுக்க யதீமன் ஃபஆவா. அல்லாஹ் சொல்லுவான், உங்களை நாம் அனாதையாக பிறக்க வைக்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். யதீமாக பிறக்கிறார்கள், பிறக்கிற பொழுதே அனாதையாக பிறக்கிறார்கள். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பிறந்து கொஞ்ச வருஷத்துல தாயை இழக்கிறாங்க. ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு 6 வயசுலேயே தாய் தந்தையை இழந்துறாங்க. தந்தையை பார்த்ததில்லை. ஒரு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது 6வது வயசுல தாய் மூத்தாகிறாங்க. தாய் தந்தை இல்லாத பிள்ளையாக அல்லாஹ் முதல்ல சோதனை, ஆரம்பத்திலிருந்தே சோதனையிலிருந்து தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அவர்களுடைய சிறுபிராயம் சின்ன வயசிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்க்கிறார்கள். ஆடு மேய்ப்பது தான் அன்றைய மக்காவுடைய பெரிய தொழில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்க்கிறார்கள். உழைப்பை எப்போ ஆரம்பிக்கிறாங்க? தங்களுடைய சின்ன வயசிலேயே உழைப்ப ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு வரைக்கும் வளர்ப்பு தாயிடத்தில், பால்குடி தாய் ஹலீமா அம்மாவிடத்தில் வளர்க்கப்பட்டார். அவங்களுடைய ஊர் வேறு ஒரு பகுதி. அந்த இடத்தில் அவர்களுடைய சகோதரி ஹலீமா அம்மாவுடைய மகள், நான் சின்ன பிள்ளையான என் சகோதரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் அழைச்சிட்டு போவேன். எங்கள் அம்மாட்ட கேட்டேன், நான் ஆடு மேய்க்க போகிறேம்மா, ஆனால் நான் என் தம்பியையும் கூட்டு போகிறேன் அப்படின்னு நான் கேட்டேன். எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அம்மானா வளர்ப்பு அம்மா, பால்குடி அம்மா ஹலீமா அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு, இந்த அம்மாவுக்கு சொந்த தாய். இந்த அம்மாவுடைய பேர் ஷீமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சகோதரி. சகோதரினா பால்குடி சகோதரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ஆமினா அம்மா. ஆமினா அம்மாவுடைய பிள்ளையாக பிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா அம்மாட்ட பால் கொடுக்கிறதுக்காக வேண்டி வளர்க்கப்படுறாங்க. ஒரு 4 வருஷம் ஹலீமா அம்மாவுடைய அரவணைப்புல. அந்த காலகட்டத்தில் சொல்றாங்க, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு 3 வயசு இருக்கும் போதே ஆடு மேய்க்க கூட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை பாருங்க, எங்க இருந்து துவங்கி இருக்குது பாருங்க. ஹலீமா அம்மா என்கிட்ட கேட்டாங்க, தம்பி நீ எப்படிப்பா பார்த்துக்கிடுவேன்னு கேட்டேன். அப்போ அந்த சகோதரி ஷீமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மா சொன்ன வார்த்தை இருக்கிற, இல்லை நான் பல தடவை பார்த்துருக்கிறேன். நான் ஆடு மேய்க்க கூட்டு போகிற பொழுது இந்த என் சகோதரரை அழைச்சிட்டு போகும்போது மேகம் அவருக்கு கொடை பிடிக்கிறத பார்த்துருக்கிறேன். மேகம் கொடை பிடிக்கிறதையும் ஆடுகள் அத்தனையும் இவருடைய பார்வைக்கு கண்ட்ரோலா கட்டுப்பட்டு நிற்கிறதையும் பார்த்துருக்கிறேன். என் சகோதரர் அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிருவேன், ஆனா ஆடுகள் எங்கேயும் மேயாது, அவர் பார்வைக்குள்ளே இருக்கும், அவரை பார்த்து கொண்டே இருக்கும் என்று தான் பார்த்த காட்சிகளை எல்லாம் சின்ன வயசுல. நான் இதை சொல்ல வந்தது என்னன்னா, சின்ன வயசுலேயே ஆடு மேய்க்க வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுபிராயம் ஆடு மேய்க்கிறதுல ஒரு 10-12 வயசு வரைக்கும் ஆடு மேய்க்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசுக்கு பின்னால வியாபாரத்துக்கு வராங்க. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் 3 காரியத்தை கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க.
செய்யறதுன்னா நபித்துவத்துடைய தகுதி கிடையாது. ஆடு மேய்க்கிறன்னா நபி தகுதி பெற மாட்டார். ஹஜ் செய்யறன்னா நபி தகுதி பெற மாட்டார். இதுல எல்லா நபிமார்களும் நிக்காஹ் செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் நிக்காஹ் செய்யல. பின்னால் வந்து செய்வாங்கன்னு இருக்குது வைங்க. இப்போ அதற்கு ஈசா எல்லா நபிமார்களும் செய்த அந்த தகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில கூலிகளுக்காக நான் இதே தெருவிலே மக்காவினுடைய தெருக்களில் பாலைவனங்களில் நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குந்து ஆடு கனம லிகராரி, சில காசுகளுக்காக நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதையாக பிறந்த வாழ்க்கை, துவக்கப்பட்ட வாழ்க்கை, ஆடு மேய்த்து பின்னால் 12 வயசுக்கு பின்னால வியாபாரத்திற்கு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா அம்மாவினுடைய அந்த வியாபாரத்தை, மக்காவுடைய பெரிய வியாபார சக்கரவர்த்தி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரத்துக்கு உள்ள வராங்க. அற்புதமான மிகச்சிறந்த திறமை. வெளிநாடுகளுக்கு எல்லாம் வியாபாரத்துக்கு போறாங்க. சிரியாவுக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 25 ஆண்டு காலங்கள் வியாபாரத்தில் உச்சகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் 25 வயசுல நிக்காஹ் முடிக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை வந்து 15 வருஷம் வியாபாரம், சமூகம், இப்படியெல்லாம் நபித்துவத்திற்கு முன்னால வரைக்கும் வாலிபமும் சிறுபிராயமும் அப்பழுக்கற்ற முறையில 40வது வயசு அடைகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 வயசுல அந்த சமுதாயத்திற்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று சொல்கிறார்கள். அதுவரைக்கும் அந்த சமுதாயத்துல ரசூலுல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட வாங்கின பேர் என்ன? அல் அமீன், சாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர், இப்படியெல்லாம் பேர் பெற்றிருந்த அந்த மக்கள், ரசூலுல்லாஹ் உச்சி வச்சு கொண்டாடின அந்த மக்கள் 40 வயசுல தன்னை நபின்னு அடையாளப்படுத்துறாங்க, தன்னை நபின்னு சொல்றாங்க. சஃபா மலைக்கு மேலே ஏறிடுன்னு சொன்னாங்க. முதல்ல நபித்துவங்கிறது சஃபா மலைக்கு மேலே. இன்னைக்கு நீங்க அந்த சஃபா மலையை பார்த்தா சும்மா லேசா சரி செய்யற சின்ன மேலோட்டமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அன்றைக்கு அது பெரிய மலை. ஏறி நின்னா மக்காவுடைய எல்லா மக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லிட முடியும். அன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை முதல்ல தன்னை நபி என்று சொன்ன 40 வயசுல அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இவ்வளவு ஆண்டு காலங்கள் எங்களோடு வாழ்ந்தீர், எங்களோடு பழகினீர், எங்களோடு வியாபாரம் செய்தீர், எங்களோடு குடும்பம் நடத்தினீர், இது எல்லாமே நடந்துச்சு. திடீர்னு இன்னைக்கு வந்து நபின்னு சொல்றீங்களே, என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. 40 வயசுல நபின்னு சொல்லும்போது இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்குது, பொது வாழ்க்கை பிரச்சனை ஆரம்பிக்குது. நபின்னு சொன்ன அந்த நபித்துவத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரம் இதுதான். எந்த 40 வருஷம் உங்களோடு பழகினதாக சொன்னீர்களோ அந்த வாலிப வாழ்க்கை நான் பரிசுத்தம் என்று சொன்னார். 40 வருஷம் ஒரு மனுஷன் சரியான ஆளா இருந்தா 40வது வயசுல சொல்லணும், நான் ஒரு தப்பும் செய்யல, நான் சுத்தமானவன் சொல்லணும். வாலிபத்தினுடைய நிறைவு என்பது 40 தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, 40வது வயசை நீங்க துவங்கிட்டீங்கன்னா 6 துஆ செய்யுங்கங்கற அல்லாஹ். ரப்பி அவ்ஸினி அன் அஷ்குர கல்லதி நிஅமதக வஅலா வாலிதை. யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த நிஅமத்துக்கு எனக்கு எப்பொழுதுமே நன்றி உள்ளவனாக ஆக்கு அப்படின்னு கேளுங்க அல்லாஹ். 40 வயசுல கேட்க சொல்றாங்க. ஏன்னா 40 வயசு வரைக்கும் எல்லா மிஷினும் சரியா செயல்படும். ஆனா அதுக்கு பின்னால ஒவ்வொரு மிஷினுக்கும் சர்வீஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். 40க்கு பின்னால எல்லா உறுப்புகளும் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்கும். அல்லாஹ் தந்த சுக்குர் இருக்குது பாருங்க. அப்போ அந்த 40க்கு பின்னால உள்ள அந்த வாழ்க்கையை ஓரளவு ஆரோக்கியமா கொண்டு போகணும்னா நீங்க அனுபவிச்ச 40 வருஷ இளமை வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு நன்றி செய்யப்படுறாங்க, என் பெற்றோர்களுக்கு நீ செய்த அந்த பாக்கியத்திற்கு நன்றி உள்ளவனாக வாழ்ந்த அமல சாலிகன், நீ உள்ள காலங்களில் சாலிகான அமல் செய்யணும், அதுக்கு எனக்கு பாக்கியத்தை கொடுக்கணும். வாசலி துரியத்தி, என் மக்களை நீ பாதுகாத்துக்கோ, என் மக்களை நீ பாதுகாத்துரு. துகுத்து இணைக்க நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உங்களை மன்னிப்பு கேட்கிறேன். வைனி முஸ்லீமே, நான் காலங்கள்லாம் முஸ்லீமா வாழணும். இந்த 6 துஆவை கேளுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுக்குறான். 40வது வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 40 வருஷ வாழ்க்கை சுத்தம் சொல்லிட்டு பொது வாழ்க்கைக்கு வராங்க. நபித்துவத்தை ஆரம்பிச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் கொண்ட சோதனை 7 ஆண்டு காலங்கள் கடுமையாக அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு சொல்லாத பேசினாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க, சூனியக்காரன் சொன்னாங்க, ஜோஷியக்காரன் சொன்னாங்க. எப்படியெல்லாம் துன்பம் கொடுக்க முடியுமோ அந்த 7 வருஷம் கடுமையாக துன்பம் கொடுத்தாங்க. நபி
நபித்துவத்திலிருந்து அந்த 7 வருஷத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கடுமையான முறையில் அந்த மக்களுக்கு போய் தீனை சொல்லிட்டு கலிமாவை சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காருவாங்க. சாப்பிடுறதுக்காக உணவுல கொண்டு வந்து மலத்தை அள்ளி போட்டு போயிடுவாங்க. தெருவில் நடந்து போவாங்க, குழி தோண்டி வச்சிருவாங்க, முள்ள எடுத்து போடுவாங்க, தூரத்தில் கல்ல வச்சு அடிப்பாங்க. மக்காவுடைய இந்த 7 வருஷம் செலகாலிசலம் பட்ட கஷ்டம், வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படியுமா கஷ்டம் வரும் என்று யோசிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம். 7 வருஷம் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். 7 வருஷத்துக்கு பின்னால எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. இவர் எவ்வளவோ நம்ம தண்டனை கொடுத்துட்டோம், ஆனா இவர் எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய தீனை விட மாட்டுக்காரு, அதனால ஊரை விட்டு இவரை ஒதுக்கி வச்சதான் முடிவெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, பாய்கட் பண்ணாங்க. மக்காவிலேயே ஊருக்குள்ள தங்க முடியாது, வீட்டை விட்டு விரட்டி ஒரு பாலைவனத்துல தங்க வச்சாங்க. நபியுடைய குடும்பமே, சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, வயசானவங்க எதையும் பார்க்காம மொத்த குடும்பமும் 3 வருஷம் ரசூலுல்லாஹ் கடந்து வந்த பாதங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. 3 வருஷமா கடுமையான முறையில் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வாழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இலைகளை சாப்பிட்டு காற்று கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேர் நோயாளியாகி அதுல மௌத்தா போனவங்க தான் ஹதீஜா அம்மாவும் அபூ தாலிப். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மௌத்தா போன பிள்ளைகள் எல்லாம் முதல்ல இருக்குது. 3 வருஷம் வியாபாரம் தொடர்ந்து இருக்காது, நிக்காஹ் தொடர்ந்து இருக்காது, ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க முடியாது, அப்படி வச்சிருந்தாங்க. ஊருக்குள்ள ஊரை விட்டு வெளியே போக முடியாது. இப்படி பொருளாதார தடை பண்ணி 3 வருஷம் வச்சிருந்து கடுமையான 10 வருஷம் நபித்துவம் 10 வருஷம் முடிஞ்சிச்சு. இந்த தீனுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்த ஹதீஜா அம்மாவும் அபூ தாலிபும் இறந்து போயிட்டாங்க. ஹதீஜா அம்மா திருமண பந்தம். ஒரு மனுஷனுக்கு பலமே 2 தான், ஒன்று ரத்த சொந்தம், இன்னொன்று திருமண பந்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு ரத்த சொந்தம் அபூ தாலிப், ரசூலுல்லாஹ்வுக்கு திருமண பந்தம் ஹதீஜா. சொந்தம்ங்கிறது பெரிய பலம் இல்லையா, உறவுங்கிறது பெரிய பலம். என்னதான் நம்ம பெரிய சமுதாயத்திலிருந்து புரட்சி செஞ்சாலும், சமுதாயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயங்களிலிருந்து சமூக சேவை செஞ்சாலும், பிரச்சனை வந்து கடுமையா பாதிக்கப்படுகிற பொழுது சொந்தம் உள்ள நின்றுச்சுன்னு வைங்க, அது தனி பலங்கள். அந்த பலம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. அபூ தாலிப் ஹதீஜா அம்மா 2 பேருமே சதைச்சிட்டாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு 2 பேரும் மௌத்தாயிட்டாங்க. அபூ தாலிபும் ஹதீஜா அம்மா மௌத்தான உடனே தான் 10 வருஷத்துக்கு பின்னால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க, இனி மக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை, மக்காவில் வாழ விட மாட்டாங்க, தாயிஃப்ல போய் கொஞ்சம் பேசி பார்க்கலான்னு தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃப்ல என்ன நடந்துச்சு, மக்கா இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு போனால் அங்கே சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் விட்டு ஏவி பைத்தியக்கார மாதிரி அடித்து துரத்தி இரத்தக்கரையாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து மறுபடியும் யாருமே ஏற்றுக்கொள்ளாம மறுபடியும் மக்காவுக்கு ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கும் போக முடியாமல் மதீனாவுக்கும் போக முடியாமல் கடைசியில் ஒரு தாய்க்கு போக முடியும். நான் முஸ்லீமும் நான் என் பாதுகாப்பில் கூட்டு போகிறேன்னு மக்காவுக்கு கூட்டு போனாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் தான் மக்காவில் கடுமையாக கஷ்டம் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் மக்காவில் அறிவிச்சுட்டாங்க, இவரை எப்படியாவது தலை எடுத்துகிட்டு வந்தால் 100 ஒட்டகம் தரேன்னு சொல்லி மக்காவில் அறிவிச்சுட்டாங்க. ஊரில் இருக்கிறாங்க, மக்காவில் அறிவிச்சுட்டாங்க, இவர் தலை எப்படி கொண்டு வந்தாலும் 100 ஒட்டகம். 100 ஒட்டகங்கிறது அன்றைக்கி பெரிய சொத்து. அப்பொழுதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் மதீனா பயணத்தை துவக்குகிறார். இப்படி ஒரு நிர்பந்தத்தில் தான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போய் 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் இருக்க விடலை. கிட்டத்தட்ட 85 போர்க்களங்களை தொடுத்தாங்க. 85 போர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, துரோகம், வலி, வேதனை, கடுமையான எதிரிகள், எதிர்ப்பு, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முனாஃபிகீன்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், எத்தனை எதிரிகள் நினைக்கிறீங்க? சூழ்ச்சி செஞ்சாங்க, சூனியம் செஞ்சாங்க யூதர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம்லாம் வச்சாங்க. 6 மாசம் சூனியத்தில் பாதிக்கப்பட்டான். புகாரி ஹதீஸ் வருது. அவன் என்னென்னதான் செய்ய முடியுமோ, இவன் அட்டாக் வேற மாதிரி இருந்தா யூதன் வேற மாதிரி செஞ்சான். மக்காவில் இருந்த 13 வருஷமும் கடுமையை நேரடியாக தாக்கினான். மதீனாவுக்கு வந்து அவன் வாய்ப்பு கிடைக்கும் போது 10 அட்டெம்ப்ட் மர்டர், 10 தடவை ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்கு என்ன செஞ்ச அட்டெம்ப்ட் பண்ணான் யூதர்கள். முனாஃபிகீன்ங்கிற பெயரில் தலப்பா கட்டி முஸ்லீம் மாதிரி உள்ள விட்டான் யூதர்கள். முஸ்லீம் மாதிரி உட்கார்ந்துருப்பான். சூனியம் செஞ்சாங்க. 87 போர்க்களங்களை காஃபிர்கள் நடத்தினார்கள். பத்ர், உஹத், கந்தக், இப்படி அல்லாஹ் அக்பர். ஒரு 10 வருஷத்துல எத்தனை கஷ்டங்கள் தெரியுமா? இதையெல்லாம் தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை போர்க்களங்கள்ல உலகத்துல ஒரு முதல் உலக போர், 2வது உலக போர் நீங்க
ஒரு பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டு, ஒரு கம்யூனிச புரட்சி ஏற்பட்டு உயிரிழப்பு எத்தனை பேருங்க? 25 லட்சம். இன்னொரு போரில் 40 லட்சம். ஆனால் 88 போர்க்களங்களை நடத்திருக்காங்க எதிரிகள் ரசூலுல்லாஹ் மேல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்புல இருந்து அங்கே மொத்த இத்தனை போரில் இறந்தவங்க 1062 பேர். முஸ்லிம்களுக்கு ஆட்களுடைய உயிர்கள்ங்கிறது நோக்கம் அல்ல, எதிர்த்தாக்குதல் நாம் பாதுகாக்கணுங்கிறதுக்காக நடத்தப்பட்ட தற்காப்பு யுத்தம் தான். இத்தனை யுத்தங்களையும் கடந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 63வது ஆயுளை முடிக்கிற போது 1.25 லட்சம் உலகத்தினுடைய உத்தமர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தந்தார்கள். அந்த 1.25 லட்சம் பேர்கள் தான் இன்னைக்கு 250 கோடி முஸ்லிம்களாக உலகத்தில் பறந்து விரிந்து முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் அத்தனைக்கும் காரணம் அந்த 63 ஆண்டு கால பரிசுத்தமான வாழ்க்கை. அதை படியுங்கள். உலகத்தில் யாரும் நமக்கு ரோல் மாடல் அல்ல. நபியை விட உலகத்தினுடைய வரலாறுகளை படிப்பதற்கு யார் வரலாறும் தகுதி அல்ல. 100 என்று உலகத்தினுடைய தலை சிறந்த 10 லட்சம் பேர்களுக்கு ஒரு தலைவர் என்று எடுத்து மைக்கேல் ஹெச் ஹார்ட் 100 தலைவர்களை எடுத்து அதுல முதல் இடத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்தாருன்னு சொன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட ரசூலுடைய வாழ்க்கை இவ்வளவு தூரம் உள்வாங்கி படிச்சிருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் படிக்கணும். பெருமக்களை எதிர்நோக்கி இருக்கிற மீதா நமக்கு அது சொல்லுகிற பாடம். ஆசுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.